ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி இன்றைய எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் ஒரு மாதிரி எமோஷனலாக இன்ட்ரெஸ்டிங்கான குழப்பமான எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். ரொம்பவுமே ஆவரேஜான எபிசோடு தான். விஜய் வெண்ணிலா கிட்ட ரொம்பவுமே அப்படியே எமோஷனலாக பேசிக்கிட்டு இருக்காங்க. கையில் சொடக்கு உடைக்கிறாங்க. பழைய ஞாபகத்தெல்லாம் கொண்டு வரதுக்காக ட்ரை பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் காவேரி தூரமாக இருந்து பார்த்து அப்படியே கண் கலங்கி பார்த்துட்டு இருக்காங்க. பின்னாடியே பார்த்தோம்னா ராகினி நின்று ரொம்பவுமே என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்தோம்னா இன்னொரு பக்கத்து இருந்து தாத்தாவும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா காவேரியால் அதை பார்க்க முடியாமல் அப்படியே நவுந்து போய் தாத்தா கிட்ட நிற்கிறாங்க. தாத்தா அப்படியே ஆறுதலாக கண்ணால் மட்டும் தான் பார்க்குறாங்க, எதுவுமே பேச முடியல. ஆனால் விஜய் வெண்ணிலா கிட்ட தான் பேசிகிட்டு இருக்காங்க. ராகினி இதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து காவேரி வீட்டில் அவங்க அம்மா எல்லாருமே இதெல்லாம் நினச்சி கவலைப்பட்டு அழுதுகிட்டு இருக்கிறாங்க. இப்போ கரெக்டாக பார்த்தா காவேரியும் அவங்க வராங்க. இப்போ காவேரி வந்ததுக்கப்புறம் அவங்க அம்மா பேச ஆரம்பிச்சிடுறாங்க. நீ இந்த மாதிரி பண்ணிட்டியா அப்படி இப்படின்னு. கடைசியில் காவேரி எல்லாம் சரியாயிடும், நான் விஜய் கிட்ட பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் சொல்கிறாங்க. எல்லாரும் ஆறுதல் சொல்லி சமாதானம் சொல்லி சாப்பிட வச்சு அங்கேருந்து அனுப்பிச்சி விட்றாங்க. இப்போ காவேரி வீட்டை விட்டு வெளியில் வரும்போது ராகினி ரொம்பவுமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. வந்ததுமே காவேரிகிட்ட நல்லா வம்புழுக்கிறாங்க. ரொம்பவுமே இரிட்டேட் பண்ணி பேசுகிறாங்க. நீ கூட்டிகிட்டு வந்தது தான் ரொம்ப பெரிய ஹைலைட்டு. எங்கள் அப்பா இதை தான் ஏற்கனவே ஹோமில் இருக்கும்போதும் சொன்னார். அப்போ தான் வெண்ணிலா வீட்டில் வச்சுட்டு உன்னை வீட்டை விட்டு வெளியில் போக வைக்கிறதுக்கு விஜயால் முடியும்னு நாங்கள் நினச்சோம். அதே மாதிரி நீ செஞ்சுட்டு அப்படி இப்படிங்கிற மாதிரிலாம் பேசுகிறாங்க. இப்போ காவேரி வீட்டுக்குள்ளார வராங்க. விஜய் ரொம்ப அப்செட்டில் உட்காந்துருக்கிறாரு. காவேரி பேசலான்னு போகிறாங்க. அந்த பக்கத்து ராகினி நிற்கிறத பார்த்து மறுபடியும் பேசி ஏதாவது பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு சொல்லி காவேரி அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. ஆனால் நடக்கிற இந்த எல்லா விஷயத்தையும் பார்த்தோம்னா தாத்தா பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அடுத்து தாத்தா விஜய் கிட்ட பேசுறதுக்கு பக்கத்தில் உட்காடுறாங்க. அப்போ ராகினியும் பக்கத்தில் உட்காடுறாங்க. தாத்தா செமையாக அப்படியே பார்த்தா சொல்லி அப்படியே ஒரு வார்த்தையை சொல்லி நோஸ் கட் பண்ணி விட்டு அங்கேருந்து ராகினியை போக வச்சுட்டு அடுத்து விஜய் கிட்ட பேசுகிறாங்க. இன்றைக்கான எபிசோடோட ஹைலைட்டே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தாத்தா விஜய் கிட்ட பேசுகிறதான். ஆனால் விஜய் பேசும்போது காவேரியை பற்றி ரொம்ப உயர்வாக தான் பேசுகிறாரு. அதை கேட்டு தாத்தா சமாதானம் ஆகுறாங்க. அடுத்து பார்த்தோம்னா வெண்ணிலாவை ஹாஸ்பிட்டலில் வச்சு ட்ரீட்மெண்ட் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும்போது விஜய் வேணாம், வீட்டிலேயே வச்சு ட்ரீட்மெண்ட் பார்க்கலாம், காவேரி தான் எனக்கு எல்லாமே, ஆனால் வீட்டிலேயே வெண்ணிலா வச்சு ட்ரீட்மெண்ட் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த விஷயத்தை நான் காவேரிகிட்ட பேசி புரிய வைக்கிறேன்னு விஜய் சொல்கிறாரு. நீங்கள் 2 பேரும் பேசி புரிஞ்சுக்கிட்டா எனக்கு அதுவே போதும்பா அப்படின்னு சொல்லி தாத்தாவும் சொல்கிறாங்க. ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காகவும் எமோஷனலாகவும் இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு ஸ்டோரி இல்லைனாலும் இன்றைக்கான எபிசோட் ஒரு மாதிரி செட்டில்டு ஆவரேஜான எபிசோடுன்னே சொல்லலாம். இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸை தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.